இருக்கும். ஆண்டவர் நமக்கு இந்த காலவெளியில சொல்லுகிறதான காரியம், நம்முடைய வாழ்க்கையில கரடு முரடான பாதைகள் இருக்கலாம், உயர்வு தாழ்வுகள் இருக்கலாம், ஆமென் ஆமென், குன்றுகள் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், அப்படிப்பட்ட மேடான சூழ்நிலையிலும், கஷ்டத்தின் சூழ்நிலையிலும், போராட்டங்களின் நடுவிலும் நம்ம உறுதியாய் என்ன செய்யணும்? நிக்கணும். நிறைய பேர் சின்ன சின்ன பிரச்சனையில அப்படியே சோர்ந்து போய் படுத்துக் கொள்றாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளும், வான் கால்களை போலாக்கி என்று சொன்னால், இந்த கால்கள் எதிரியை கண்டு பயப்படாது, வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும். மலைகள் குன்றுகளில் பாதைகளிலே கடந்து போனாலும் அதன் கால்கள் உறுதியாய் நிற்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வருத்தங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணுமா? உறுதியாய் நிற்கணும். உறுதியாய் நிற்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் பலன் கிடைக்கும். சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்கு